இப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியா இருந்த காலத்தில் IMF உடைய முக்கியமான நிபந்தனை மத்திய வங்கியின் குறிக்கோள் வந்து ஒரே ஒரு குறிக்கோள், அதாவது விலை உறுதிப்பாட்டை பேண வேண்டும் என்பதை சட்டமாக கொண்டு வாருங்கள் என்று சொன்னதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் பணத்தை அச்சிட முடியாது, பணத்தை நுகர்வுக்கு பயன்படுத்த இயலாதுன்றது சட்டமா வந்து விட்டது. இப்பொழுது மத்திய வங்கி சட்டம் ஒரே ஒரு குறிக்கோள் தான், அது என்னென்றால் விலை உறுதிப்பாட்டை பேண வேண்டும், பணவீக்க அதிகரிப்பை அதாவது ஏற்படுத்தக்கூடாது அரசாங்கம் என்று. ஆகவே பணத்தை அச்சிட முடியாது. ஆகவே உலக வங்கி மிகப்பெரிய பேரழுத்தம் ஏற்பட்டிருக்குது, மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று அறிக்கை கொடுத்தால் சிலவள அரசாங்கம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது அதை காட்டி எங்களுக்கு அந்த இதில் விதிவிலக்கு தர வேண்டும் அல்லது சட்டத்தை மாற்றவும் கூடும். ஆனால் அதுக்கு IMF உடைய அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனை இருக்கிறது. சில சில ஷரத்துக்களை மாற்றி அமைப்பதா இருந்தாலும் அதற்குரிய நியாயப்பாடுகளை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். அது ஜனவரி வரைக்கும் இலங்கை அரசாங்கம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது வருகின்ற பணம் போதுமானதாக இருக்கின்றதா? ஆனால் முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நேவால் கப்ரால் அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் தான் கிட்டத்தட்ட இப்போது இலங்கைக்கு வந்திருக்கிறது என்கின்ற கருத்துக்களும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களிலே. அப்படி பார்க்கின்ற போது இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பணம் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு ஆரம்ப கட்ட பணிகளுக்கு போதுமானதாக இருக்கின்றதா, அல்லது கிடைக்கப்பெற்றிருக்கிற பணத்தினை கொண்டு அடுத்த கட்டத்தை எப்படி இலங்கை நகர்த்த முடியும்? அரசாங்கம் எதிர்பார்க்குது கிட்டத்தட்ட 3-4 பில்லியன் டாலர் வருமென்றால் இப்பொழுது $1 மில்லியன் தான் வந்திருக்குது. சுனாமி ஏற்பட்ட காலத்தில் இருந்த உலக சூழல் வேற, உலகம் அமைதியாக இருந்தது. இன்றைக்கு உலக சூழல் அப்படி அல்ல. என்ற யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு ஐரோப்பாவில் மந்தம், பொருளாதார மந்தம் இருக்கின்றது. அமெரிக்கா சிக்கல் இருக்கின்றது. கனடா பிரச்சனை இருக்கின்றது. இந்தியாவில் சிக்கல் இருக்கின்றது. ஆகவே அந்த அளவு உதவி வரவில்லை. அரசாங்கம் ஒரு 3-4 பில்லியன், 1 பில்லியன் தான் கிடைச்சிருக்கின்றது. இலங்கை ரூபாயில அரசாங்கம் வரிகளை இனி அதிகரிக்க இயலாது. ஆகக்கூடிய அளவுக்கு வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே வரிகளை அதிகரிக்க இயலாது. செலவுகளை மாற்றி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே தான் அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகின்றது வீடுகள் இழப்புகள் எல்லாம் நாங்கள் மதிப்பீடு செய்கின்றோம் என்றால் அது காலம் தாமதம் செய்வதற்கு அரசாங்கம் முற்படுகின்றது. அதில் ஒரு நியாயம் இருக்கின்றது என்றால் உடனடியாக எல்லாத்தையும் செய்யலாது. முன்னுரிமை அடிப்படையில் அரசாங்கம் செய்ய போகின்றது. அரசாங்கத்தின் அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் நட்டஈடு அறிவித்தது வந்து அதுக்குள்ள பொருளாதாரமும் இருக்குது, அரசியலும் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் ஒரு நியாயத்தன்மை இருக்கின்றது. எதிர்க்கட்சிகளின் வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய தொகை அறிவித்து அதில் அரசாங்கம் படிப்படியாக செய்யும் போது எதிர்க்கட்சிகள் இப்பொழுது அரசாங்கத்தை விமர்சிக்க இல்லாத கட்டத்துக்கு சென்றிருப்பதும் உண்மைதான். அதில் மாற்று கருத்து இல்லை.